We respect our community and don't promote any form of gambling which may be dangerous or harmful to the society. This is a video for analytical and educational purpose of a cricket match and the preview is knowledgeable to the audience. Power play ஓவர்ஸ்ல அதிக விக்கெட் ஸ்ட்ரைக் பண்ண அணிகள்ல முதல் இடத்துல இருக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ். டோட்டலா 21 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு 17 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. இதுவே குஜராத் டீம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்களுடைய பேட்டிங் நெட் கம்ப்ளீட்டா டாப் ஆர்டர் நம்பி தான் இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த போட்டியில ராஜஸ்தான் ராயல்ஸ் உடைய பவர் பிளே பவுலர்ஸ் அகைன் ஸ்ட்ரைக் பண்ணாங்க அப்படிங்கும் போது அவங்களுடைய வெற்றி எளிதாயிடும். அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்ல அகைன் குஜராத் டீமுடைய டாப் ஆர்டர் பேட்டர்ஸோட டாமினன்ஸ் மறுபடியும் நம்ம எதிர்பார்க்கலாமா? டீடைலா ஸ்டாட்ஸோட பார்க்கலாம். வெல்கம் டு தி ஸ்டாட்ஸ் ப்ரிவ்யூ பிரசன்டட் பை கிரிக் ஸ்டாட்ஸ் அனலைசர். இந்த வீடியோல ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ் IPL 2026 மேட்ச் நம்பர் 52 ஓட ப்ரீ மேட்ச் அனலைசிஸ் அண்ட் ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் பத்தி டீடைலா பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 9th மே சாட்டர்டே நைட்டு 7:30க்கு ஆரம்பிக்க போகுது சவாய் மான்சிங் ஸ்டேடியம் ஜெய்ப்பூர்ல. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல இன்டெப்தான ஸ்டாட்ஸ் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஸ்டாட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொரு வீடியோஸும் நிறைய மணி நேரம் செலவு பண்ணி தான் மேக் பண்ணிருக்கோம். அப்படி இருக்கையில நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸ் ஆகட்டும், ஷேர் ஆகட்டும் கண்டிப்பா என்ன மோட்டிவேட் பண்ணும். உங்ககிட்ட ஹை பாயிண்ட்ஸ் அவைலபிளா இருந்துச்சுன்னா மறக்காம அதையும் கொடுங்க. நம்மளுடைய சேனல் இன்னும் நிறைய பேருக்கு எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. மறக்காம அதை எனக்கு கிளிக் பண்ணி அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் ஆகட்டும், ஸ்ட்ராட்டஜி ஆகட்டும் எல்லாமே நாங்கள் தான் ஷேர் பண்ணுவேன். அதை மறக்காம அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. முதலாவதா டீம் ஹெட் டு ஹெட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். இந்த ரெண்டு அணிகளும் இதுவரை 9 மேட்சஸ்ல மோதி இருக்காங்க. அதுல அதிக போட்டிகள்ல குஜராத் என்ன ஜெயிச்சிருக்காங்க, 6 மேட்ச்ல ஜெயிச்சிருக்காங்க. லாஸ்ட் 3 இயர்ஸா 4 மேட்ச் மோதினதுல 2 டீமுமே ஈக்குவலா ஜெயிச்சிருக்காங்க. இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா 3 மேட்ச் பிளே பண்ணதுல 2-1 இங்கேயும் குஜராத் டீம் தான் லீட் பண்ணியிருக்காங்க. வென்யூ ரெக்கார்ட் பார்த்தோம்னா ராஜஸ்தான் டீம் அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட்ல இதுவரை 69 மேட்சஸ் பிளே பண்ணியிருக்காங்க. அதுல 43 மேட்சஸ்ல வின் பண்ணி வின் ரெக்கார்ட் பார்த்தோம்னா 62.3% இருக்கு. சென்னை டீமுக்கு அடுத்தபடியா அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட்ல நல்ல வென்யூ ரெக்கார்ட் வச்சிருக்கிற டீமா இருக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ். இதுவே குஜராத் டீம் எடுத்துட்டீங்கன்னா அவங்க பிளே பண்ண 3 மேட்ச்ல 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 1 மேட்ச்ல தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இங்க அடுத்ததா பிச் அண்ட் வென்யூ ரிப்போர்ட் பார்க்கலாம். இந்த கிரவுண்ட்ல கூடிய பிச் கண்டிஷன் ஜென்ரலா பார்த்தோம்னா லாஸ்ட் இயர்ல இருந்து பேட்டிங்க்கு ரொம்பவே சாதகமா இருந்திருக்கு. இந்த சீசன்ல பாத்தீங்கன்னாலும் இதுவரை இங்க 2 நைட் மேட்சஸ் நடந்திருக்கு. அந்த 2 மேட்ச்லயுமே ஹை ஸ்கோரிங் கேமா தான் இருந்திருக்கு. டோட்டலா அந்த 4 இன்னிங்ஸ்லயுமே 200+ ஸ்கோர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ அதே போல ஒரு பிச் கண்டிஷன் இந்த மேட்சுக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச், அதாவது RR வர்சஸ் DC, இந்த மேட்ச்ல DC ஃபர்ஸ்டா பவுல் பண்ணும்போது கைல் ஜாமிசன் ஆகட்டும், மிச்சல் ஸ்டார்க் 2 பேரும் நல்லா பவுல் பண்ணி ராஜஸ்தான் டீமுடைய ஓப்பனர்ஸ் 2 பேர்த்தையும் சீக்கிரமா அவுட் பண்ணியிருந்தாங்க. அந்த போட்டியில மட்டும் நியூ பால் பவுலர்ஸுக்கு சப்போர்ட் இருந்துச்சு. இந்த மேட்சுக்கு பிச் கண்டிஷன் அதுக்கப்புறம் வெதர் ரிப்போர்ட் பார்த்து ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். டாஸ் ட்ரெண்ட் பார்த்தோம்னா இந்த கிரவுண்ட்லயும் டாஸ் பண்ணக்கூடிய கேப்டன் நைட் கேம்ஸ்ல பவுலிங் தான் அதிகம் சூஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 2 இயர்ஸா இங்க நடந்த 11 நைட் கேம்ஸ்ல 8 மேட்சஸ்ல டாஸ் பண்ண கேப்டன் பவுலிங் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே போல இந்த மேட்சுக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததா வென்யூ ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா லாஸ்ட் 2 இயர்ஸா இங்க 11 நைட் கேம்ஸ் நடந்திருக்கு. இதுல ஃபர்ஸ்டா பேட் பண்ண டீம் 3 போட்டியிலும், செகண்டா பேட் பண்ண டீம் 8 மேட்சஸ்லயும் ஜெயிச்சிருக்காங்க. செகண்டா பேட் பண்ணும்போது டியூ ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணிருக்கு. இந்த சவாய் மான்சிங் ஸ்டேடியம் எடுத்துட்டீங்கன்னா ஓப்பன் கிரவுண்டா இருக்கும், கேலரி அந்த அளவுக்கு ஹைட்டா இருக்காது. இந்த மாதிரியான கிரவுண்ட்ஸ்ல பார்த்தோம்னா கிரவுண்ட்ல வந்து நல்லா காத்தடிக்கும். அந்த மாதிரியான சமயத்துல டியூ அந்த அளவுக்கு செட்டில் ஆக விடாது. அப்படி இருந்தும் செகண்டா பேட் பண்ணும்போது பேட்டர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இங்க. அதுக்கப்புறம் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் பார்த்தோம்னா 191, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 182 இருக்கு. 2 இன்னிங்ஸ்லுமே பேட்டர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோர் பார்த்தோம்னா 186 இருக்கு. ஃபர்ஸ்டா பேட் பண்ணக்கூடிய டீம் 186 ரன்ஸ் அடிக்கிற பட்சத்துல அந்த ஸ்கோரை சக்சஸ்ஃபுல்லா டிஃபெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் பேட்டர்ஸோட ஆவரேஜ் பார்த்தோம்னா 38 இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு இந்த கிரவுண்ட்ல. நெக்ஸ்ட் வென்யூ ப்ரோக்ரஷன் பார்க்கலாம். இந்த ஸ்டாட்ஸ் ஆகட்டும், இதை தொடர்ந்து வரக்கூடிய பேட்டிங் அண்ட் பவுலிங் ஸ்டாட்ஸ் ஆகட்டும், இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்ட்ல லாஸ்ட் 2 இயர்ஸா நடந்த 11 நைட் கேம்ஸோடைய ஸ்டாட்ஸ் தான். இந்த ஸ்டாட்ஸை அனலைஸ் பண்ணும்போது எப்பவுமே இந்த போட்டியில பிளே பண்ணக்கூடிய 2 டீமுடைய டீம் ஸ்ட்ரென்த் அண்ட் லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் இது கூட சேர்த்து தான் அனலைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா 3 ஃபேஸ்லயுமே பேட்டர்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. பவர் பிளே ஓவர்ஸ்ல ரன் ரேட் 8 ரேஞ்சிலும், மிடில் ஓவர்ஸ்ல 9 ரேஞ்சிலும் இருக்கு. இதுவே டெத் ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா 11.6 இருக்கு. இங்க ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. விக்கெட்ஸ்ல பார்த்தீங்கன்னா
அந்த அளவுக்கு பெருசா அந்த 3 ஃபேஸ்லயுமே மத்த கிரவுண்ட்ஸ்ல பார்க்குற மாரி விக்கெட்ஸ் விழுகல. டெத் ஓவர்ஸ்ல ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 2.2 இருக்கு. அதுக்கப்புறம் பவர் பிளே ஓவர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 1.4 இருக்கு. அந்த அளவுக்கு பெருசா லாஸ்ட் 2 இயர்ஸா நடந்த மேட்சஸ்ல விக்கெட்ஸ் விழுகல. பட் லாஸ்ட் மேட்ச் அதாவது டிசி வர்சஸ் ஆர்ஆர் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் ராஜஸ்தான் டீமுடைய ஓப்பனர்ஸ் 2 பேருமே அவுட் ஆயிருந்தாங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல்லா பார்த்தோம்னா டிசி டீமுடைய பவர் பிளே பவுலர்ஸ் கைல் ஜாமிசன் அண்ட் மிச்சல் ஸ்டார்க் அவங்களுடைய குவாலிட்டி. அது போக ராஜஸ்தான் டீமுடைய ஓப்பனர்ஸ் பத்தி நம்மளுக்கு தெரியும், ஹிட் ஆர் மிஸ் டைப் பிளேயர்ஸ். அதனால தான் வந்து அவுட் ஆனாங்க. ஒருவேளை குவாலிட்டியான பேட்டர் அந்த அளவுக்கு ஷார்ட்ஸ்ல ரிஸ்க் எடுக்காத ஓப்பனர்ஸா இருந்தாங்க அப்படிங்கும்போது விக்கெட்ஸ் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா இங்கேயும் 3 ஃபேஸ்ல பேட்டர்ஸோடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இங்க இன்னுமே நல்லா இருக்கு. பவர் பிளே ஓவர்ஸ்ல ரன் ரேட் எக்ஸாக்டா 10 மிடில் ஓவர்ஸ்ல 9 ரேஞ்சிலும் இருக்கு. இதுவே டெத் ஓவர்ஸ்ல 11 ரேஞ்சில் இருக்கு. அதுக்கப்புறம் விக்கெட்ஸ்ல பார்த்தோம்னா மிடில் ஓவர்ஸ்ல அதிகமாக விழுந்திருக்கு. ஆவரேஜ் விக்கெட் லாஸ் இங்க 2.5 இருக்கு. நெக்ஸ்ட் பேட்டிங் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஓப்பனர்ஸோடைய பெர்ஃபார்மன்ஸ் டீசென்ட்டா இருக்கு. ரன் ஸ்கோர் பர் இன்னிங் 66 இருக்கு. 2 ஓப்பனர்ஸும் சேர்ந்து ஆவரேஜா 44 பால்ஸ் ஃபேஸ் பண்றாங்க. ஸ்ட்ரைக் ரேட் 140 ரேஞ்சில் இருக்கு. டீசென்ட்டா இங்க பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா இங்க டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் அதிகமாக ரன்கள் வந்திருக்கு. 53% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 40%, லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 6.5% வந்திருக்கு. 2 இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னாலும் அந்த அளவுக்கு லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து கான்ட்ரிபியூஷன் வரல. இது என்ன டினோட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸா நடந்த மேட்சஸ்ல அவ்வளோக்கா வந்து எந்த டீமுமே கொலாப்ஸ் ஆகல அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா ஓப்பனர்ஸ் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரன் ஸ்கோர் பர் இன்னிங்ஸ் 95 இருக்கு. 2 ஓப்பனர்ஸும் சேர்ந்து ஆவரேஜா 56 பால்ஸ் ஃபேஸ் பண்றாங்க. ஸ்ட்ரைக் ரேட் 169 இருக்கு. அதுக்கப்புறம் டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா செகண்டா பேட் பண்ணல டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து ரொம்ப அதிகமான ரன்கள் வந்திருக்கு. நம்ம இது வரைக்கும் பார்த்த ஐபிஎல் வென்யூஸ்ல பார்த்தோம்னா இங்க தான் செகண்டா பேட் பண்ணும்போது டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து அதிகமாக ரன்கள் வந்திருக்கு. 70% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. அதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்டா பேட் பண்ணையில அந்த பிச் கண்டிஷன் செட்டில் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் டியூவும் இருந்ததால பேட்டர்ஸுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர்ல பார்த்தோம்னா இங்க வந்து அவங்க 25% ஆஃப் ரன்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 5% ஆஃப் ரன்ஸ் மட்டும் தான் வந்திருக்கு. அடுத்ததா பேஸ் வர்சஸ் ஸ்பின் ரெக்கார்ட் பார்க்கலாம். இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸோட கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருந்திருக்கு. 65% ஆஃப் ஓவர்ஸ் அவங்க தான் போல் பண்ணியிருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் 35% ஆஃப் ஓவர்ஸ் போல் பண்ணியிருக்காங்க. விக்கெட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டோட்டலாக 71 விக்கெட்ஸும் ஸ்பின்னர்ஸ் 35 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. இன்னிங்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 40 விக்கெட்ஸும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 31 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ். இதுவே ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 18 விக்கெட்ஸும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 17 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2 இன்னிங்ஸ்லுமே ஈக்குவலா எடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்காகட்டும் ஸ்பின்னர்ஸ்க்காகட்டும் ஸ்ட்ரைக் ரேட் வந்து ரொம்ப சுமாரா இருக்கு. ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு 24ம் ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து 25ம் இருக்கு. இதை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா லாஸ்ட் 2 இயர்ஸா நடந்த போட்டியில அந்த அளவுக்கு பெருசா விக்கெட்ஸ் விழுகல அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு இன்னிங்ஸ்ல வந்து பார்த்தோம்னா 4 or 5 விக்கெட்ஸ் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருந்திருக்கு. ஒருவேளை பேட்டிங் யூனிட் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லை அப்படிங்கும் போது வேணா ஆல் அவுட் ஆகலாமே தவிர மற்றபடி அந்த அளவுக்கு பெருசா இங்க விக்கெட்ஸ் விழுகல. இந்த மேட்சுக்கான பிச் கண்டிஷன், ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இந்த ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி ஃபைனலா டிசைட் பண்ணிக்கலாம். அடுத்ததா ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். ராஜஸ்தான் டீம் இந்த சீசன்ல இதுவரை பிளே பண்ண 10 மேட்சஸ்ல 6 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. 4 மேட்சஸ்ல டிஃபீட்டா இருக்காங்க. 12 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல 4th பிளேஸ்ல இருக்காங்க. நெட் ரன் ரேட் பாசிட்டிவ்ல தான் இருக்கு. லாஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா இதே கிரவுண்ட்ல டிசி டீமுக்கு 7 விக்கெட்ஸ் டிஃபரன்ஸ்ல தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. அடுத்ததா ராஜஸ்தான் டீம் பாசிபிள் பிளேயிங் 12 பார்க்கலாம். ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்ஷி, துருவ் ஜுருல், ரியான் பராக், டோனோவன் ஃபெரீரா, சுபம் துபே, ரவீந்திர ஜடேஜா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், துஷார் தேஷ்பாண்டே, ரவி பிஷ்னோய், நன்றி பர்கர் அண்ட் பிரிஜேஷ் சர்மா. லாஸ்ட் மேட்ச்ல பார்த்தோம்னா சுபம் துபே அவருக்கு பதிலா துஷார் தேஷ்பாண்டே இம்பாக்ட் பிளேயரா செகண்டா பவுல் பண்ணும்போது வந்திருந்தாரு. ஒருவேளை ராஜஸ்தான் டீம் கொலாப்ஸ் ஆயிருந்தது அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா தஷுன் ஷனகா அப்படி இல்லைன்னா ரவி சிங் இந்த 2 பேர்த்துல ஒருத்தவங்க இம்பாக்ட் பிளேயரா வந்திருக்கலாம். அடுத்ததா பவுலிங் ஃபேஸ் பிரேக் டவுன் பார்க்கலாம். பவர் பிளே ஓவர்ஸ்ல ஜோஃப்ரா ஆர்ச்சர், நன்றி பர்கர், பிரிஜேஷ் சர்மா. மிடில் ஓவர்ஸ்ல ரவீந்திர ஜடேஜா, ரவி பிஷ்னோய், துஷார் தேஷ்பாண்டே, நன்றி பர்கர். டெத் ஓவர்ஸ்ல ஜோஃப்ரா ஆர்ச்சர், துஷார் தேஷ்பாண்டே அண்ட் பிரிஜேஷ் சர்மா. டெத் ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா மோஸ்ட்லி ஜோஃப்ரா ஆர்ச்சர் 2 ஓவர் போல் பண்ணலாம். ஒருவேளை பவர் பிளே ஓவர்ஸ்ல நல்ல சப்போர்ட் இருந்துச்சு பிச் கண்டிஷன்ல அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா அவரை வந்து பவர் பிளே அண்ட் மிடில் ஓவர்ஸ்ல யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரியான சமயத்துல துஷார் தேஷ்பாண்டே 2 ஓவர் பவுல் பண்ணலாம். அடுத்ததா ராஜஸ்தான் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜெய்ஸ்வால் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் டீசென்ட்டா இருக்கு.
குஜராத் டீமுக்கு 28 இருக்கு ஆவரேஜ், அதிகபட்சமாக 70 ரன்ஸ் அடிச்சிருக்காரு ஒரு மேட்ச்சில். இந்த கிரவுண்டில் பார்த்தோம் அப்படின்னா 41 ஆவரேஜ் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 104 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் இவருக்கு நல்லா இருக்குது. பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தோம்னா இவர் அதிகபட்சமாக ரபாடா அண்ட் அர்ஷத் கான் இந்த 2 பேர்த்துடைய பாலில் ஈச் 2 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் முகமது சிராஜ் அண்ட் ரஷீத் கான் இந்த 2 பேர்த்துடைய பாலில் ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு ஜெய்ஸ்வால். நெக்ஸ்ட் வைபவ் சூரியவன்ஷி ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கு. குஜராத் டீம் மேக்கராக பார்த்தோம்னா அதிகபட்சமாக 101 ரன்ஸும், இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா 103 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. ஓவரால் ரெக்கார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்ட்ரைக் ரேட் 200+ இருக்குது. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப்புக்கும் ஸ்டாட்ஸ் இவருக்கு நல்லா இருக்குது. பிளேயர் மேட்சப்ஸில் ரஷீத் கான் அவருடைய பாலில் ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் துரு ஜுருல் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ஆவரேஜ் சுமாராக தான் இருக்குது. அதிகபட்சமாக குஜராத் டீமுக்கு 75 ரன்ஸும், இந்த கிரவுண்டில் 53 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸில் லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. ஆப்போனன்ட் டீமில் லெக் பிரேக் பவுலராக ரஷீத் கான் இருக்காரு. பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தோம்னா முகமது சிராஜ் அண்ட் ரஷீத் கான் இந்த 2 பேர்த்துடைய பாலில் ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் ரியான் பராக் பேட்டிங் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் சுமாராக தான் இருக்குது. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 76 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா ரெக்கார்ட்ஸ் நல்லா இருக்குது. எப்போவுமே ஜெய்ப்பூர் கிரவுண்டில் பார்த்தோம்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 90 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. லாஸ்ட் மேட்ச்சில் அடித்தது தான். பவுலிங் ரெக்கார்ட்ஸ் பார்த்தோம்னா இவர் குஜராத் டீமுக்கு 3 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 2 விக்கெட்டும், இந்த கிரவுண்டில் 10 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. பவுலிங் ரெக்கார்ட் சுமாராக தான் இருக்குது. மேட்சப்ஸில் பேட்டிங் மேட்சப்ஸ் நல்லா இருக்குது. குறிப்பாக ஆஃப் பிரேக் அண்டு சனமன் பவுலர்ஸ்கரா நல்லா இருக்குது. பவுலிங் மேட்சப்ஸில் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்கரா மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. பிளேயர் மேட்சப்ஸில் ரபாடா, ரஷீத் கான் அண்ட் ஜசன் ஹோல்டர் இந்த 3 பேர்த்துடைய பாலில் ஈச் 2 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் சிராஜுடைய பாலில் ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. இதில் ரஷீத் கானுடைய பாலில் பார்த்தோம்னா ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் 100க்கு கீழே தான் இருக்கு. நெக்ஸ்ட் டோனோவன் ஃபெரிரா சாம்பிள் சைஸ் பார்த்தோம்னா லோவாக தான் இருக்கு. அதிகபட்சமாக இந்த கிரவுண்டில் 47 ரன்ஸ் அடிச்சிருக்காரு ஒரு மேட்ச்சில். மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப்புக்கும் ஸ்டாட்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸில் ரபாடா அண்ட் ரஷீத் கான் இந்த 2 பேர்த்துடைய பாலில் ஈச் 2 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு டோனோவன் ஃபெரிரா. அடுத்ததா சுபம் தூபே இவருக்கான ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னாலும் சாம்பிள் சைஸ் லோவாக இருக்குது. இந்த கிரவுண்டில் ரொம்ப சுமாராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதிகபட்சமாக 15 ரன்ஸ் மட்டும்தான் அடிச்சிருக்காரு. பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தோம்னா ரஷீத் கான் அவருடைய பாலில் ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. 2 பால் ஃபேஸ் பண்ணி 2 எதுவும் எடுக்காமல் ஒரு தடவை அவுட் ஆயிருக்காரு சுபம் தூபே. நெக்ஸ்ட் ரவீந்திர ஜடேஜா பேட்டிங் ஸ்டாட்ஸ் சுமாராக தான் இருக்குது. இந்த கிரவுண்டில் அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 36 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங் ரெக்கார்ட்ஸ் பார்த்தோம்னா குஜராத் டீமுக்கு 8 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 7 விக்கெட்ஸும், இந்த கிரவுண்டில் 10 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 7 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ஓவரால் ரெக்கார்ட் சுமாராக தான் இருக்குது. மேட்சப்ஸில் ஆஃப் பிரேக் அண்ட் சனமன் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. பவுலிங் மேட்சப்ஸும் சுமாராக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தீங்கன்னா ரபாடாவுடைய பாலில் 2 முறை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் ரஷீத் கானுடைய பாலில் ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. ரஷீத் கானுடைய பாலில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப சுமாராக இருக்குது. 66 தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர் இவர் பார்த்தீங்கன்னா குஜராத் டீமுக்கு 3 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 2 விக்கெட்டும், இந்த கிரவுண்டில் 17 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 17 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. பெஸ்ட் ஓவர் இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா துஷார் தேஷ்பாண்டே இவர் பார்த்தீங்கன்னா குஜராத் டீமுக்கு 7 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 9 விக்கெட்ஸும், இந்த கிரவுண்டில் 13 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 21 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. கிரவுண்ட் ரெக்கார்டு இவருக்கு நல்லா இருக்குது. பெஸ்ட் ஓவர் இன்னிங்ஸில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்சப் சுமாராக தான் இருக்குது. கிரவுண்ட் ரெக்கார்ட் நல்லா இருக்குது. அதனால் இந்த போட்டியில் ராஜஸ்தான் டீம் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஷியல் பிக்காக நீங்கள் சூஸ் பண்ணலாம். டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜோஃப்ரா ஆர்ச்சர் குஜராத் டீமுடைய டாப் ஆர்டர் பேட்டர்ஸை பவர் பிளே ஓவர்ஸ்லேயே தூக்கிட்டாரு. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் அவங்க பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் மாதிரி இல்லை. அப்படி இருக்கும்போது விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி இன்னுமே அதிகமாக இருக்கும் துஷார் தேஷ்பாண்டேக்கு டெத் ஓவர்ஸில். அடுத்ததா ரவி பிஷ்னோய் குஜராத் டீமுக்கு 6 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 7 விக்கெட்ஸும், இந்த கிரவுண்டில் 5 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு. கிரவுண்ட் ரெக்கார்ட் ரொம்ப சுமாராக இருக்குது. மேட்சப்ஸில் பார்த்தோம்னா இதுவும் சுமாராக தான் இருக்குது. நெக்ஸ்ட் நன்றி பர்கர் குஜராத் டீமுக்கு ஒரு இன்னிங்ஸில் பவுல் பண்ணி ஒரு விக்கெட்டும், இந்த கிரவுண்டில் 5 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 4 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. மேட்சப் சுமாராக தான் இருக்குது. கடைசியாக பிரிஜேஷ் சர்மா இந்த கிரவுண்டில் 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு.
நெக்ஸ்ட் குஜராத் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். குஜராத் டீம் இந்த சீசன்ல இதுவரை ப்ளே பண்ண 10 மேட்சஸ்ல இவங்களும் 6 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. 4 மேட்சஸ்ல டிஃபீட்டா இருக்காங்க. 12 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல 5th பிளேஸ்ல இருக்காங்க. நெட் ரன் ரேட் மைனஸ்ல இருக்கு. பட் லாஸ்டா ப்ளே பண்ண 3 மேட்சுமே வின் பண்ணி ஹேட்ரிக் வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்ல பார்த்தோம்னா பஞ்சாப் டீமை 4 விக்கெட்ஸ் டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் குஜராத் டீம் பாசிபிள் பிளேயிங் 12 பார்க்கலாம். சாய் சுதர்ஷன், சுப்மன் கில், ஜோஸ் பட்லர், வாஷிங்டன் சுந்தர், ஜசன் ஹோல்டர், ராகுல் திவாத்தியா, ஷாருக் கான், ரஷீத் கான், முகமது அர்ஷத் கான், மனவ் சுதர், ரபாடா அண்ட் முகமது சிராஜ். லாஸ்ட் மேட்ச்ல முகமது சிராஜ் அவருக்கு பதிலாக செகண்டா பேட் பண்ணல ராகுல் திவாத்தியா இம்பாக்ட் பிளேயரா வந்திருந்தாரு. நெக்ஸ்ட் பவுலிங் ஃபேஸ் பிரேக் டவுன் பார்க்கலாம். பவர் பிளே ஓவர்ஸ்ல முகமது சிராஜ், ரபாடா, ஜசன் ஹோல்டர். மிடில் ஓவர்ஸ்ல ரஷீத் கான், முகமது சிராஜ், மனவ் சுதர், முகமது அர்ஷத் கான். டெத் ஓவர்ஸ்ல ரபாடா, ஜசன் ஹோல்டர், முகமது அர்ஷத் கான். டெத் ஓவர்ஸ்ல ஒன்னா ரபாடா அப்படி இல்லைன்னா ஜசன் ஹோல்டர் 2 ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா குஜராத் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாய் சுதர்ஷன் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஆவரேஜ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 50 ரீச் பண்ணுது. இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா டீசெண்டா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆவரேஜ் 37 இருக்கு. அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல 39 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்பு கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா துஷார் தேஷ்பாண்டே அண்ட் ரவி பிஷ்ணோய் இந்த 2 பேர்த்துடைய பால்ல ஈச் 2 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜாவுடைய பால்ல ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. பட் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தோம்னா எல்லா பவுலர்ஸ்க்கு எதிராகவும் நல்லா தான் இருக்கு. அடுத்ததா சுப்மன் கில் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் 2 திரு ஸ்டாட்ஸ்மே நல்லா இருக்கு. ராஜஸ்தான் டீமுக்கு 41 ஆவரேஜும் இந்த கிரவுண்ட்ல 57 ஆவரேஜும் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஹையஸ்டா ஒரு மேட்ச்ல 84 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா இவரு அதிகபட்சமா ஜோஃப்ரா ஆர்ச்சர் அவருடைய பால்ல 3 தடவை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் துஷார் தேஷ்பாண்டேவுடைய பால்ல 2 முறையும், ரியான் பராக் அண்ட் ரவீந்திர ஜடேஜா இந்த 2 பேர்த்துடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. இதுல ஆர்ச்சருடைய பால்ல பார்த்தோம்னா ஸ்ட்ரைக் ரேட் சுமாரா தான் இருக்கு. 19 பால்ஸ் பேஸ் பண்ணி 16 ரன்ஸ் அடிச்சு 3 தடவை அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் ஜோஸ் பட்லர் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ஓவராலா பார்த்தோம்னா ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா பெஸ்டா ஒரு மேட்ச்ல 100 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி ராஜஸ்தான் டீமுக்காக தான் ப்ளே பண்ணிருந்தாரு. இந்த கிரவுண்ட்ல நிறைய மேட்சஸ் ப்ளே பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா ஜோஸ் பட்லருக்கு இருக்கும். குறிப்பா செகண்டா பேட் பண்ணும்போது ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல மேட்சப்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு எதிராக ரொம்ப நல்லா இருக்கு ஸ்டாட்ஸ். அதுக்கப்புறம் பிளேயர் மேட்சப்ஸ்ல ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் ரவீந்திர ஜடேஜா இந்த 2 பேர்த்துடைய பால்ல ஈச் 2 டைம்ஸும், பிஷ்னாய் அண்ட் பர்கர் இந்த 2 பேர்த்துடைய பால்ல ஈச் 1 டைமும் அவுட் ஆயிருக்காரு. பட் ஓவரால் ஸ்ட்ரைக் ரேட் ஆவரேஜ் ரெண்டுமே நல்லா இருக்கு ஜோஸ் பட்லருக்கு. நெக்ஸ்ட் வாஷிங்டன் சுந்தர் பேட்டிங் ஸ்டாட் சுமாரா தான் இருக்கு. ராஜஸ்தான் டீமுக்கு பெஸ்ட் ஒரு மேட்ச்ல 40 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங் ரெக்கார்ட்ஸ் ரொம்ப சுமாரா இருக்கு. மேட்சப்ஸ்ல லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ் மட்டும் இவருக்கு நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பாத்தீங்கன்னா ரவி பிஷ்ணோய் அவருடைய பால்ல அதிகபட்சமா 3 தடவை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் டீசெண்டா இருக்கு. அதுக்கப்புறம் ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் ஜடேஜா இந்த 2 பேர்த்துடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு வாஷிங்டன் சுந்தர். அடுத்ததா ஜசன் ஹோல்டர் இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா ஓவரால் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. 7 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 10 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு ராஜஸ்தான் டீமுக்கு. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்ட்ல 4 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ராஜஸ்தான் டீமுக்கு பெஸ்ட் ஒரு இன்னிங்ஸ்ல 3 விக்கெட்ஸும் இருக்கு. மேட்சப்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் பவுலிங் மேட்சப்ஸ்ல பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா இவர் பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா பிளேயர் மேட்சப்ஸ்ல ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஜடேஜா அண்ட் துஷார் தேஷ்பாண்டே இந்த 3 பேர்த்துடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. இதுல பாத்தீங்கன்னா ஜடேஜாவுடைய பால்லையும் துஷார் தேஷ்பாண்டேவுடைய முதல் பால்லயே அவுட் ஆயிருக்காரு ஜசன் ஹோல்டர். நெக்ஸ்ட் ராகுல் திவாத்தியா பேட்டிங் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா இந்த கிரவுண்ட்ல அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல 54 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங் ரெக்கார்ட் சுமாரா தான் இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு எதிராக டீசெண்டா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பிளேயர் மேட்சப்ஸ்ல ரவி பிஷ்ணோய் அண்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர் இந்த 2 பேர்த்துடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் ஷாருக் கான் பேட்டிங் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா சுமாரா தான் இருக்கு. ராஜஸ்தான் டீமுக்கு பெஸ்ட் ஒரு மேட்ச்ல 41 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸ்ல லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மற்ற பவுலிங் டைப் கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் பவுலிங் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. பிளேயர் மேட்சப்ஸ்ல ரவீந்திர ஜடேஜா அவருடைய பால்ல மட்டும் ஒரு தடவை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் சுமாரா தான் இருக்கு. அடுத்ததா ரஷீத் கான் பேட்டிங் ஸ்டாட்ஸ் சுமாரா தான் இருக்கு. பவுலிங் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா ராஜஸ்தான் டீமுக்கு 17 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 20 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா 5 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஓவரால் ரெக்கார்ட்ஸ் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா பேட்டிங் மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ் இருக்கு நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல துஷார் தேஷ்பாண்டே அவருடைய பால்ல 3 தடவையும், ஆர்ச்சருடைய பால்ல 2 முறையும் அவுட் ஆயிருக்காரு ரஷீத் கான்.
அடுத்ததா முகமது அர்ஷத் கான் ராஜஸ்தான் டீமுக்கு 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 4 விக்கெட் எடுத்திருக்காரு. பவுலிங் மேட்சப்ஸ் ரொம்ப சுமாரா இருக்கு. அடுத்ததா மனோஜ் சுதர், இவருக்கான ஸ்டாட்ஸ் அவைலபிளா இல்ல. அடுத்ததா ரபாடா ராஜஸ்தான் டீமுக்கு ரொம்ப நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. ஐபிஎல் டீம்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் டீமுக்கு தான் ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப நல்லா இருக்கு. 9 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 16 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட் ஒரு இன்னிங்ஸ்ல 3 விக்கெட்ஸும் இருக்கு. இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா ஒரு இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ் பார்த்தீங்கன்னா இவருக்கு சுமாரா தான் இருக்கு. அடுத்ததா முகமது சிராஜ் 14 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 14 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ராஜஸ்தான் டீமுக்கு பெஸ்ட் ஒரு இன்னிங்ஸ்ல 3 விக்கெட்ஸும் இருக்கு. இந்த கிரவுண்ட்ல 6 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்கரா மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா இந்த மேட்சுக்கான பேஸ் டீம் பார்க்கலாம். இல்லை ஃபர்ஸ்ட் இந்த மேட்ச்ல யாரு ஃபேவரட்ஸ் அப்படிங்கிறத பார்த்தலாம். இந்த மேட்சுக்கு வந்து பார்த்தோம்னா ஸ்லைட் எட்ஜில் ராஜஸ்தான் டீம் லீட் பண்றாங்க. அதுவும் குறிப்பா பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட்ல அகைன் ப்ளே பண்றாங்க. அப்படிங்கும்போது ராஜஸ்தான் டீமுடைய வின்னிங் சான்ஸ் அதிகமா இருக்கும். அதுவும் குறிப்பா செகண்டா பேட் பண்றாங்க, சேஸ் பண்றாங்க. அப்படிங்கும்போது இன்னுமே அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கும். கீப்பர் செக்ஷன்ல துருவ் ஜுரூல் அண்ட் ஜாஸ் பட்லர் 2 பேருமே பார்த்தீங்கன்னா சேஸ் பண்ணும்போது ரெக்கார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்டா பேட் பண்ணும்போது துருவ் ஜுரூல் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. குறிப்பா ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக ரெக்கார்ட்ஸ் கொஞ்சம் சுமாரா இருக்கு. பேட்டர்ஸ்ல பார்த்தோம்னா வைபவ் சூரியவன்ஷி, ஜெய்ஸ்வால், சுப்மன் கில் அண்ட் சுதர்ஷன் இருக்காங்க. இல்லை சேஃபஸ்ட் பிக் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சுதர்ஷன் மட்டும்தான். மற்றபடி வைபவ் சூரியவன்ஷி ஆகட்டும், ஜெய்ஸ்வால் ஆகட்டும் ஹிட் ஆர் மிஸ் டைப் பிளேயர்ஸ். நம்ம வந்து கேரண்டியாக சொல்ல முடியாது. இருந்தாலும் இது பேட்டிங் ஃப்ரெண்ட்லி டெக் அப்படிங்கிறங்காட்டிக்கு டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் குறிப்பாக ஓப்பனர்ஸ் நம்ம வந்து பிக் பண்ணி ஆகணும். அதனால் நம்ம வந்து பிக் பண்ணி வச்சிருக்கோம். ஜிஎல்ல வேணால் நீங்கள் ரொட்டேட் பண்ணி எடுக்கலாம். அதுக்கப்புறம் சுப்மன் கில் பார்த்தோம்னா அவருக்கு ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு எதிராக த்ரெட் இருக்கு. நம்ம ஆல்ரெடி மேட்சப்ஸில் பார்த்துருப்போம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 4 ஓவர்ஸ் மட்டும் இவர் பார்த்து ஆடணும். அந்த ஃபர்ஸ்ட் 4 ஓவர்ஸ் மட்டும் பார்த்து ஆடிட்டாரு. அப்படிங்கும்போது அகெயின் பிக் ஸ்கோர் வந்து இவர்கிட்ட இருந்து வரலாம். இந்த கேட்டகரியில மற்ற பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா ராகுல் திவாத்தியா அண்ட் ஷாருக் கான் இருக்காங்க. அந்த அளவுக்கு டாப் பிக் அப்படின்னு சொல்ல முடியாது. ஃபியூ ஜிஎல் டீம்ஸ்ல மட்டும் குஜராத் டீம் ஃபர்ஸ்டா பேட் பண்றாங்க. அப்படிங்கும்போது பிக் பண்ணலாம். ஆல்ரவுண்டர்ஸ்ல பார்த்தோம்னா ஜசன் ஹோல்டர் மஸ்ட் பிக்கா இருக்காரு. ரீசெண்ட் டைம்ல கன்சிஸ்டண்டா விக்கெட்ஸ் எடுத்துட்டு வராரு. குஜராத் டீம் ஃபர்ஸ்டா பவுல் பண்றாங்க. அப்படிங்கும்போது இவருடைய ஃபேண்டசி வேல்யூ அதிகமா இருக்கும். இந்த கேட்டகரியில மற்ற பெஸ்ட் ஆப்ஷன் வாஷிங்டன் சுந்தர், ரியான் பராக் அண்ட் டோனோவன் ஃபெரிரா இருக்காங்க. இதுல ரியான் பராக் அண்ட் டோனோவன் ஃபெரிரா மஸ்ட் ட்ரை பிளேயர்ஸா இருக்காங்க. குறிப்பா வந்து ராஜஸ்தான் டீம் ஃபர்ஸ்டா பேட் பண்றாங்க. அப்படிங்கும்போது ரியான் பராக நீங்க வந்து பிக் பண்ணலாம். இந்த கிரவுண்ட்ல ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பவுலர்ஸ்ல பார்த்தோம்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் ரபாடா 2 பேருமே மஸ்ட் பிக்கா இருக்காங்க. அதுவும் ஃபர்ஸ்டா பவுல் பண்றாங்க. அப்படிங்கும்போது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருப்பாங்க. இந்த ரபாடாக்கு வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் டீமுக்கு ரெக்கார்ட்ஸும் ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இந்த கேட்டகரியில மற்ற ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நியூ பால் பவுலர்ஸுக்கு சப்போர்ட் இருக்கும். அப்படிங்கிற பட்சத்துல முகமது சிராஜ் ஒரு ஆப்ஷனா கன்சிடர் பண்ணலாம் குஜராத் டீம்ல. அதே சமயம் ராஜஸ்தான் டீம்ல நன்றி பர்கர் அவரை நீங்க வந்து பிக் பண்ணலாம். நியூ பால் பவுலர்ஸுக்கு சப்போர்ட் இருக்கும். அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் ரஷீத் கான் நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து மேட்சப்ஸ்ல பார்த்துருப்போம். நிறைய ராஜஸ்தான் டீமுடைய பேட்டர்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா இவருடைய பால்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் இருக்கு. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இவரை நீங்க ஒரு ஆப்ஷனா பிக் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த கேட்டகரியில மற்ற ஆப்ஷன் யார் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா துஷார் தேஷ்பாண்டே இருக்காரு. ராஜஸ்தான் டீம் ஃபர்ஸ்டா பவுல் பண்றாங்க. அப்படிங்கும்போது அவரை நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். அதிக ரன்கள் கன்சிட் பண்ணாலும் அவர் வந்து டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணாரு. அப்படிங்கும்போது விக்கெட்ஸ் எடுப்பாரு. ஆல்ரெடி இந்த கிரவுண்ட்லயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த மேட்சுக்கான டாப் கேப்டன்சி பிக்ல சாய் சுதர்ஷன், வைபவ் சூரியவன்ஷி, சுப்மன் கில் அண்ட் ஜெய்ஸ்வால் இருக்காங்க. இந்த 4 பேர்த்துல சேஃபஸ்ட் பிக் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சுதர்ஷன் மட்டும்தான். சுப்மன் கில்லும் அந்த கேட்டகரியில் வருவார். பட் ஆர்ச்சருக்கு எதிராக த்ரெட் இருக்கிறதுனால நான் வந்து சேஃபஸ்ட் ஆப்ஷனாக கொடுக்கல. மற்றபடி வைபவ் சூரியவன்ஷி அண்ட் ஜெய்ஸ்வால் 2 பேருமே ஹிட் ஆர் மிஸ் டைப் பிளேயர்ஸ். ரிஸ்க் எடுத்து தான் நம்ம இவங்களை கேப்டனா சூஸ் பண்ணணும். இது போக மற்ற ஆப்ஷன் யாரை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜஸ்தான் டீம் சேஸ் பண்றாங்க. அப்படிங்கும்போது துருவ் ஜுரூலையும், குஜராத் டீம் சேஸ் பண்றாங்க. அப்படிங்கும்போது ஜாஸ் பட்லரையும் நீங்க வந்து சூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் குஜராத் டீம் ஃபர்ஸ்டா பவுல் பண்றாங்க. அப்படிங்கும்போது ஜசன் ஹோல்டர் அவர் வந்து பெஸ்ட் பிக்கா இருப்பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் டாஸுக்கு அப்புறமா டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸில் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.